டிசிப்ளின் இல்லாமல் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியுமா? முடியும். ஆனால் உங்களுக்கு இந்த 3 திங்ஸ் தேவைப்படும். நம்பர் 1, ஜெனரேஷனல் வெல்த். ஜென்ரேஷனல் வெல்த்னால் என்னென்னா, உங்கள் அப்பா அம்மா இல்லை அவங்களோட அப்பா அம்மா இல்லை உங்கள் முப்பாட்டங்க வந்து நிறையா சொத்து சேர்த்து வச்சுருக்கணும், இல்லை பிஸ்னஸஸ் ரன் பண்ணியிருக்கணும். அதிலிருந்து உங்களுக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும் அசெட்ஸ் மூலியமாக. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணி லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும். நம்பர் 2, ஆப்பர்ச்சுனிட்டிஸ். யாருக்குமே கிடைக்காத அரிய வகையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா உங்களுக்கு டிசிப்ளின் தேவையில்லை. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டாக ஸ்மார்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு லைஃப்பில் முன்னாடி போயிட்டே இருக்கலாம். நம்பர் 3 அந்த ஃபைனல் திங், லக். டிஎன்ஏ மூலயமா இல்லை ஜாகிரபிக்கலாக நீங்கள் ஒரு ஃபஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரியில் வளர்றீங்க, இல்லை வந்து பயங்கரமான ஒரு ஜீன் பூல்லேருந்து நீங்கள் வெளியே வரீங்க, உங்களுக்கு எக்ஸப்ஷனான ஜீனியஸ் இருக்குது, எக்ஸப்ஷனான டேலண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும். என்ன மாதிரி நீங்கள் இது 3மே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிசிப்ளின் தேவைப்படும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிசிப்ளின் பற்றி புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ரெஸை பற்றி புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு கார் வாங்குகிறோன்னா எடுத்தோடனே நம்ம 10 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போய் அந்த காரை கொடுத்து நம்ம வாங்கிட்டு வரோம் இல்லையா, அது மட்டும் சக்ஸஸ் கிடையாது. எவ்ரி ருப்பி தட் யூ சேவ் இன் த ப்ரோக்ரெஸ் இன் த டைம்லைன் ஆஃப் பையிங் தட் கார், ஒரு ரூபாயும் அந்த 10 லட்ச ரூபாயில் டிசிப்ளின் தான். புரிஞ்சுதா? நீங்கள் ஃபர்ஸ்ட் ருப்பி சேவ் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் இருக்கிறதுலே பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ நீங்கள் டிசிப்ளினை அணுகிறப்போ இந்த ப்ராக்ரெஸையும் வந்து ஒரு சக்ஸஸாக நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ப்ராக்ரெஸை சக்ஸஸாக பார்க்கலன்னா என்ன பெரிய பிரச்சனை ஆகும்னா, அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் டயர்ட் ஆவீங்க, எக்ஸாஸ்ட் ஆவீங்க, கோவப்படுவீங்க, என்னால் இது பண்ண முடியல, எனக்கு இது ஒரு வாட்டி நீங்கள் இந்த ப்ராசஸில் ஃபெயில் ஆகிறப்பையும் நீங்கள் உங்களே போட்டு கீழே தள்ளிக்கிட்டே இருப்பீங்க. அதனால தான் இந்த ப்ராக்ரெஸை வந்து ரொம்ப கிளியராக சக்ஸஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டே ஆகும். I believe and I learned very young from my parents, absolutely, that you don't try to build a wall. You don't set out to build a wall. You don't say, I'm going to build the biggest, baddest, greatest wall that's ever been built. You don't start there. You say, I'm going to lay this brick as perfectly as a brick can be laid. இந்த கான்செப்ட்லேருந்து ஒரு சின்ன விஷயம் நம்ம கற்றுக்கணும். ஃபோர்ஸ்ட் டிசிப்ளின் ஒன்று இருக்குது, வாலண்டரி டிசிப்ளின் ஒன்று இருக்குது. அதாவது எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு என்ஜாய் பண்ணி ஒரு விஷயத்தை டிசிப்ளினாக எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு ஒரு ஸ்டெப்பாக பண்ணுறப்போ நான் அந்த ப்ராசஸையே ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணுவேன், என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும். இதே இன்வாலண்டரி டிசிப்ளின், அதாவது ஃபோர்ஸ் டிசிப்ளின்னா என்ன ஆகும் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இல்லை சொசைட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ்னால, இல்லை பார்ட்னர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம புஷ் பண்ணுறப்போ நம்மளால் அது இந்த விஷயத்தை ப்ராப்பராக பண்ணவே முடியாது. ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸ்டாக இருக்கும். நம்ம ரொம்ப பண்ணுவோம், ஒரு 10 டேஸ் பண்ணுவோம், 20 டேஸ் பண்ணுவோம், கன்சிஸ்டண்ட்டாக இருப்போம். ஆனால் டப்புன்னு டயர்ட் ஆகிடுவோம், எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம். அந்த ப்ராசஸில் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறேன், இட் ஹேஸ் டு பி வாலண்டரி. நீங்களாக ஆசைப்பட்டு நீங்களாக அது எப்படி பிடிச்சி பண்ணணும்னு டிசைட் பண்ணி யூ ஹாவ் டு ஸ்டார்ட் எனி ஹேபிட் ஆர் ரொட்டீன் ஆர் ப்ராசஸ் டு பி டிசிப்ளின்ட். ஸோ டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கு 2வது முக்கியமான விஷயம் வந்து அந்த டிசிப்ளினுங்கிற ப்ராசஸை ரொமான்டிசைஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் நிறைய பேர் வந்து நம்ம ஐடியில் வேலை பார்க்குறத பார்த்துருப்போம், படத்தில் கூட பார்த்துருப்போம். எல்லாருக்கும் கியூபிக்கல்ஸ் இருக்கும். அந்த கியூபிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளவர் பாட்ஸ் வச்சுருப்பாங்க, அப்புறம் ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சுருப்பாங்க, இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னா ஒரு கியூபிக்கல்லையுமே வித்தியாசமாக வச்சுருப்பாங்க. பேசிக்லி நீங்கள் அந்த கியூபிக்கலில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து டிஃபால்ட்டாக நார்மலாக இருக்கும். எல்லோரும் அதை கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு ஓன் கியூபிக்கலாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறாங்க. அப்படி மாற்றுறதுனால இட் இஸ் மச் மோர் ஈஸியர் டு ஒர்க். அந்த மண்டேன் என்வாயர்மெண்ட்டில் வந்துட்டு என்னோடய கியூபிக்கல் இது, என்னோடய விஷயம் இது, நான் இப்படி தான் நடந்துப்பேன், நான் இப்படி தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி க்யூட்டாக ரொமான்டிசைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்கள் ருட்டீனையும் உங்கள் டிசிப்ளினையும் வந்து அந்த ப்ராசஸை ரொமான்டிசைஸ் பண்ணிங்கன்னா டிசிப்ளின் பிகம்ஸ் வெரி 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 ஈஸி. ஸோ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் வீடியோ எடுக்கிறப்போ என்ன தான் நான் வந்து வீடியோ வந்துட்டு ஒரு டேபிளில் உட்காந்து பேசுகிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தாலும் இட் பிகம்ஸ் மண்டேன். ஒரு சேஞ்ச்க்காவோ ஒரு எக்ஸாம்பிளுக்காவோ வந்து வெளியில் போய் பேசணும் அப்படின்னு அந்த ப்ராசஸ் ரொமான்டிசைஸ் பண்ணுறப்போ இட் பிகம்ஸ் ஈவன் மோர் எக்ஸைட்டிங் ஃபார் மீ டு டாக். இதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆஃப் ரொமான்டிசைசிங் த ப்ராசஸ். டிசிப்ளின்டாக ஆகிறதுல 3வது முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபாக் பிஹேவியரல் மாடல். அதாவது டிசிப்ளினுங்கிறது வந்து லிட்ரலி ஒரு புது பிஹேவியரை நம்ம லைஃப்பில் நம்ம வந்து இன்கல்கேட் பண்ணுறது தான். இதை எப்படா பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த தியரி யூஸ் பண்ணப்படும். இந்த தியரி என்னென்னா உங்களோட மோட்டிவேஷன், எபிலிட்டி, அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட், இந்த 3 விஷயமும் எப்போ சேர்ந்து ஒரே இடத்துல கன்வர்ஜ் ஆகி மீட் பண்ணுதோ அந்த இடத்துல ஒரு புது பிஹேவியர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு டைனி ஹேபிட்ஸுங்கிற புக்கில் ஃபாக் அப்படிங்கிற தியரியை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுதான் கான்செப்ட். இந்த பிஹேவியருக்கான திங்ஸை நான் எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்.
ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஜிம்மே போனதில்லை, இப்போ தான் ஜிம்முக்கு முதல் வாட்டி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். ஸோ அப்போது உங்களோட எபிலிட்டி என்னென்னா, உங்களோட ஷூ சைஸ் என்னது, எந்த ஷூ ஜிம்முக்கு சூட் ஆகும், எந்த எக்ஸசைஸ் எந்த மசிலுக்காக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் உங்கள் எபிலிட்டியே. உங்களால் எடுத்தோடனே போய் 10 கிலோஸ்க்கான பைசப் கர்ல் போட முடியாது. ஸோ தட் இஸ் நாட் எ எபிலிட்டி. ஆனால் நம்ம காமனான மிஸ்கன்செப்ஷனால் என்ன நினச்சிக்கிறோன்னா, போன உடனே நான் வந்து பைசப் கர்ல்ஸ் போடணும், நான் வந்து டெட் லிஃப்ட் போடணும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி பண்ணால் தான் சக்ஸஸ்ன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. உங்களோட எபிலிட்டி என்னென்னா, முதல்ல எந்த எக்ஸசைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான். செகண்ட் விஷயம் என்னென்னா ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட்டுக்கான உதாரணம் என்னென்னா, நான் பேட்மிண்டன் விளையாடுறது, அதான் நான் விளையாடுறது சொல்லலை, நான் எப்படி விளையாட போகிறேங்கிறது. யூஸ்வலாக வீக் டேஸில் நான் பேட்மிண்டன் விளையாடுவேன். ஆனால் இதுக்கான ப்ராம்ப்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த பேட்மிண்டனுக்கு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் யூஸ்வலாக பை 5:30 இல்லை 6 வந்து எல்லாருமே வந்து மெசேஜ் போடுவாங்க, எந்த டைமுக்கு அவங்க வராங்க, இல்லை வராமல் இருக்கிறாங்களா, யார் யாரெல்லாம் வராங்கன்னு. அந்த மெசேஜ் எப்பப்பெல்லாம் ட்ராப் ஆகுதோ அப்போ தான் எனக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே, இன்றைக்கி விளையாட போகிறோம், இன்றைக்கி பேட்மிண்டன் இருக்குன்னு. தட்ஸ் கால்ட் அ ப்ராம்ப்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ராம்ப்ட்டு, அதுக்கப்புறம் உங்களோட எபிலிட்டி, உங்களோட ட்ரூ எபிலிட்டி நீங்கள் பண்ண போகிற விஷயத்துக்கு, அதுக்கப்புறம் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், அந்த வேலையை பிடிச்சி பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் உங்களுக்கு இருந்தால், இது மூணும் சேர்ந்து யூ வில் ஹேவ் அ நியூ பிஹேவியர் தட் இஸ் ஃபார்ம். அந்த பிஹேவியரை கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் பி மோட்டிவேட்டட் அண்ட் பி டிசிப்ளின்ட். இதுதான் ஹோல் கான்செப்ட். இன் கன்க்ளூஷன், முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம டிசிப்ளினை வந்து ஒரு வில்லன் மாதிரி, கஷ்டமான விஷயம் மாதிரி, அப்படியே ஸ்வெட் பண்ணி, ரொம்ப கிரைண்ட் பண்ணி, ஹசில் பண்ணி அப்படி தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப 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 சிம்பிளாக அதை பிரேக் டவுன் பண்ணி பார்க்கணுன்னா, பிகினிங், மிடில், எண்ட். பிகினிங் என்னென்னா, நான் இந்த விஷயத்தை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சரியான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, பேரண்ட்ஸ் கிட்ட அக்கௌண்டபிலிட்டி இருக்கிறதுக்காக அவங்கக்கிட்ட சொல்லலாம். சொல்லிவிட்டு அதை பண்ணிக்கிட்டே வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஹேபிட்ஸ், யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ருட்டீன். அண்ட் இதை பண்ண அந்த ப்ராசஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டு அதை பண்ணலாம். அதுக்கப்புறம் மிடில், இது வரைக்கும் நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு திரும்பி பார்த்து அதில் உங்களே நீங்கள் வேலிடேட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணலான்னா, ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், இல்லை எழுதி வச்சுக்கலாம், இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், என்ன நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, நான் உங்ககிட்ட இதை சொன்னேனே, இந்த ஹேபிட்டை நான் பண்ணுறேன்னு சொன்னேனே, என்ன மாதிரி நான் இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன், இல்லை என்ன நான் நெகட்டிவாக பண்ணியிருக்கேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திங் இஸ் யுவர் ஃபைனல் அச்சீவ்மெண்ட். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூ கேன் லுக் பேக் அண்ட் தேங்க் யுவர் செல்ஃப். இது எல்லாமே உங்களுக்கு கேட்குறப்ப வந்து ரொம்ப டாண்டிங்காக இருக்கலாம், ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கலாம். பட் இது அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையவே கிடையாது. இட்ஸ் ஆல் வெரி சிம்பிள் திங்ஸ். எல்லாத்தையும் நீங்கள் பிரேக் டவுன் பண்ணாலே ஒரு டாஸ்க்கை எப்படி நான் ஈஸியாக முடிக்கணும் அப்படின்னு கற்றுக்கலாம். லைஃப்பை மாற்றுறதுங்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப ஓவர்வெல்ம் ஆகி என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்து மாற்ற முடியாமல் இருக்கிற விஷயமே கிடையாது. எப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நீங்கள் உட்காந்து எழுதி அனலைஸ் பண்ணாலே மாற்ற முடியும். அதை பற்றியும் நான் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இஃப் யூ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் கண்டென்ட், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். I'll see you in the next video.